ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அந்த காலத்துலலாம் 80 வயசான பாட்டிங்க கூட காட்டு வேலையும் வீட்டு வேலையும் அசால்ட்டாக செஞ்சாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாட்டு முறைகள் தான். அப்படி ஒரு ஹெல்த்தியான உளுந்து லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஈவனாக எல்லா உளுந்து பருப்புகளுமே ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகி வரும். நல்ல இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மில்லில் கூட பவுடர் பண்ணி இதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப நல்லா அழகாக லட்டு பிடிச்சி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட ஏலக்காய் வேணான்னா கொஞ்சமாக சுக்கு பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கிளாஸ் உளுந்துக்கு 3/4 கிளாஸ் நாட்டு சர்க்கரைங்க விதத்தில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை அப்படி தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் வேண்டான்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் நல்லா அந்த நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நட்ஸு சேர்க்காட்டியுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சூடுபடுத்தின நெய்யை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்து மாவில் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளங்கையை அழுத்தி அழுத்தி அழகான குட்டி குட்டி லட்டுவாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உளுந்தில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் கால்சியம் சத்து நிறையவே இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் உளுந்தங்களி இல்லைன்னா உளுந்தங்கஞ்சி கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுட்டு வரணும். அந்த மாதிரி செய்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த உளுந்து லட்டு செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும். நமக்கு இதில் நிறையவே கால்சியம் சத்துக்கள் கிடைக்கும். அதனால் மறக்காமல் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துடுறதுக்கும் நல்ல ஒரு சூப்பர் ரெசிபி தான். அதனால் கண்டிப்பாக இதை குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு ஹெல்த்தி அண்ட் ஈஸியான வீடியோவில் பார்க்கலாம்.